தாவேகா மாநாட்டுல 5 லட்சம் பேர் கூடனா 10 லட்சம் பேர் கூடுனாங்க. இதனால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி பாதிக்கப்படும். பாதிக்க எனக்கு ஒரு ஓட்டு கூட இல்ல. ஏன் இப்படி ஏதாவது அதுக்கு போவாதீங்க, அதை விடுங்க. அது நான் இவருங்க பதர்களுக்குள்ள மணியை தேடல, நானே உழுது விளைய வச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்யலாம். என்னோடது இங்க பாருங்க, வீரி மிக்க பதர்கள், காத்தடிக்க திசையெல்லாம் பறக்கிறவங்க, புயலே அடிச்சாலும் அதே இடத்துல கிடைக்கல வீரிய மிக்க நெல்மணி. நீங்க விவசாயி தானே, ஒரு நெல் எத்தனை நாத்து வரும்? ஒரு நாத்து. அந்த நாத்தாங்கால இருந்து நிலத்தில் நடும்போது எத்தனை நாத்தா பிரியும்? 80, குறைஞ்சது 80. ஒரு கதிருக்கு 20 நெல் எத்தனை வருது? எத்தனை வருது? 1600 நெல்மணி. ஒரு நெல்மணி 1600 நெல்மணி. அப்படி ஒரு மகன் 36,50,000 நெல்மணியை அறுவடை செஞ்சிருக்கோம். 36 லட்சம் நெல்மணி, அது எத்தனை லட்சம், எத்தனை கோடி நெல்மணியை அறுவடை செஞ்சோம். நீங்க அதை தான் பார்க்கணும். நான் வச்சிருக்கிறது விதை நெல், நீங்க வச்சிருக்கிறது என்ன நெல்லுன்னு நீங்க தான் சொல்லணும். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டத்தை பார்க்காதீங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாடு போடுவேன். யார் கூட்டம் பெருசா இருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்கு மாநாடுங்கிறது இங்க பாருங்க, மாநாடுங்கிறது எப்படி நடத்துங்கிறதுக்கு இந்திய பெருநிலத்துக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பேன். மாநாட்டுல ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு படிப்பினையை கொடுப்பான். மாநாடுனா என்னன்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அது கொஞ்ச நாள் தான் இருக்கு. பிப்ரவரி திருச்சியில பிப்ரவரி 7. சார், ஒரு மாநாட்டுல மறைந்த தலைவர்களோட பெயரு சொன்னா வாக்குகள் கிடைச்சிருக்காங்க. குறிப்பா நான் தாவேகா மாவட்டத்துல எம்ஜிஆர் பாட்டை பாக்குறாரு, எம்ஜிஆர் பேசுறாரு, விஜயகாந்த் பேசுறாரு, இது மூலமாவே வாக்குகள் கிடைச்சிருக்கோம். என்கிட்ட கேட்கிற அதே கேள்விய நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு தம்பியா நினைச்சு. இதன் மூலமா வாக்குகள் கிடைச்சிருமா? கிடைச்சிருமா? இதுதான் நாம என்ன சொல்றோம், நீங்க என்ன சொல்ல வரீங்கிறதுதான். அந்த தலைவர்கள் வாக்கு தான் அந்தந்த கட்சிக்கு இருக்கே தம்பி. அது இங்க பாருங்க, அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அந்த இடத்துல வச்சு நீங்க என்ன கேட்கிற கேள்விகள் எல்லாம் அங்க வச்சு பேசிக்கிடுவோம். இப்ப வேற ஏதாவது கேள்விகள் ஆக்கப்படும். அடிமை கூட்டணி இதெல்லாம் ஒரு ரொம்ப தேர்தல் அரசியல்வாதிகள் பேசலாம். கட்சிகள் 2வது வருஷம் இப்படி பேசுறாரு, அது அதிக தனமா இருக்குன்னா மூத்த தலைவர்கள் அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள் கத்துது. நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி எந்த யாருக்கிட்ட இருக்குங்கிறத 4.5 வருஷம் வர முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள்?